நம்ம எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சேல்ஸ் நடக்கணும். ஆனா, அப்படி நம்ம மார்க்கெட்டிங் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் கூட, சில சமயம் அந்த சேல் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கும். அதாவது நம்ம ஆஃப்லைன்ல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருப்போம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு போஸ்டர்ஸ் போடுறதா இருக்கட்டும், Instagramல, Facebookல இந்த மாரி போஸ்டர்ஸ் போடுறதா இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்போம். என்னதான் நம்ம ரன் பண்ணியிருந்தாலும் கூட, அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மனால அதிக அளவுல பார்த்துருக்க முடியாது. அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாயிட்டு இருந்திருக்கும். அதற்கான முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்க ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. உங்க ப்ராடக்ட்ட மாத்தணும்னுலாம் நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க. உங்க ப்ராடக்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. கண்டிப்பா நீங்க உங்க ஆட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள், நீங்க ஆட்ஸா இருக்கட்டும், இல்ல போஸ்டர்ஸா இருக்கட்டும், அதில நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கான சேல்ஸ் அப்டிங்கிறது அதிகரிக்க முடியும். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு 3 பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களுடைய சேல்ஸ வந்து அதிகரிச்சுக்க முடியும். அதாவது உங்க கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்ட கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஸோ, அதற்கான ஒரு 3 பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான அந்த சேல்ஸ் அந்த லெஸ் ஆகறதுக்கான சொல்யூஷன் அப்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உங்க பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு பெரிய ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் சரி, அந்த ப்ராடக்ட்ட உங்க ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்பொழுது கரெக்ட்டான லாங்குவேஜ பயன்படுத்தணும். இங்க லாங்குவேஜ் அப்படின்னு நான் எத சொல்றேன் அப்படின்னா, சரியான வார்த்தைகள வந்து நீங்க கையாளணும். அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த வார்த்தைகள நீங்க சூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளோ பெரிய பிராண்டா வேணாலும் இருங்க. சின்ன பிராண்டா இருங்க, இல்ல பெரிய பிராண்டா இருங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்க மார்க்கெட்டிங்ல நீங்க அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவுமே எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரார்டினரி நான் சொல்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. ரொம்பவுமே சிம்பிளான வேர்ட்ஸ் தான். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். இப்போ உதாரணமா வந்து பெரிய லக்ஸூரியஸ் பிராண்ட்ஸ்லாம் வந்து சில வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, "யூ டிசர்வ் லக்ஸுரி." ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து லக்ஸூரியஸா வாழ்றதுக்கான அத்தனை தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாரி நம்ம நெறைய பிராண்ட்ஸ் வந்து ஆட்ஸ்ல இந்த வார்த்தைகள வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அத நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். அண்ட் அதே மாதிரி அடுத்தது என்ன அப்டின்னா, நெறைய கால் டூ ஆக்ஷன் பட்டன்ஸ்ல எல்லாம் வந்து பொதுவா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஆர்டர் நவ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஆர்டர் நவ் பிகாஸ் இட் இஸ் லிமிட்டட். ஸோ, ஏன் நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்டிங்கிறதுக்கான அந்த ரீசன் அப்டிங்கிறது குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ரேண்டமா யூஸ் பண்றாங்கன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. இதுக்கு பின்னாடியும் சைக்காலஜி இருக்கு. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம 3 பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல முதல் வேர்ட் வந்து யூ. யூ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களை அல்லது உங்களுக்கு இந்த மாரியான அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம மெசேஜஸ்ல யூஸ் பண்ணும்பொழுது, அத படிக்கக்கூடிய பீப்பிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஏதோ பர்சனலா ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரியான அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இப்ப நானா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஆட் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஆட் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப அந்த ஆட்ல வந்து யூ அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு பர்சனலா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அதனால உங்க ஆட்ஸ்ல வந்து ஆட்ஸா இருக்கட்டும், இல்ல போஸ்டர்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி அதில வந்து யூ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது உங்க கஸ்டமர ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஆட் வந்து நல்லாவே ரீச் ஆகும். இப்ப நான் இத உதாரணமா சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பிரைடல் மேக்கப் சர்வீஸ் குடுக்கக்கூடிய பிசினஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நார்மலா வந்து எப்படி சொல்வாங்க? "வி புரொவைட் பிரைடல் மேக்கப்" அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நாங்க வந்து பிரைடல் மேக்கப் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, "யூ வில் ஃபீல் ஸ்டன்னிங் ஆன் யுவர் பிக் டே." அதாவது உங்களுடைய அழகான ஒரு தருணத்தில வந்து நீங்க வந்து ரொம்பவுமே அழகா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது யூ நீங்க வந்து எந்த ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாலும், அதில வந்து யூ அப்படிங்கிற வார்த்தைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து முதலா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா வந்து ஒரு கஸ்டமர ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் அடிஷனலா வந்து ஒரு டிப் குடுக்குறேன். இப்போ நீங்க யூ வச்சு ஒரு சென்டென்ஸ ஸ்டார்ட் பண்ணும்போது, "யூ வில் லவ்" அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஆர் "யூ கெட்" இந்த மாரியான வார்த்தைகள வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, அது வந்து இனிமே கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ஒரு இன்டராக்ஷன்ஸ கொண்டு வரும். செகண்ட் வேர்ட் வந்து பிகாஸ். இந்த பிகாஸ் வந்து நார்மலாவே வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ரீசன் சொல்றதுக்காக. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்டின்னா, அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ரீசன் சொல்வோம். இப்போ உதாரணமா வந்து நான் தண்ணி குடிச்சேன். ஏன்னா எனக்கு தாகமா இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த பிகாஸ் அப்டிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அங்க வந்து நம்ம ரீசன் சொல்றதுக்காக யூஸ் பண்றோம்.
இந்த வார்த்தையை வந்து இனி பவர்ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம மெசேஜஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம இப்போ ஒரு கேக் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பை ஆர் கேக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே வார்த்தை தான் பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பை ஆர் கேக்ஸ் டுடே பிகாஸ் ஃப்ரெஷ் ஒன்ஸ் ஆர் மேட் எவ்ரி மார்னிங். எங்கள் கேக்கை இன்றைக்கே வாங்குங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து புது புது கேக்ஸ் வந்து டெய்லி மார்னிங் தான் நாங்கள் பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன் கொடுக்குறோம் இல்லையா? இப்படி ரீசன் கொடுக்கும்பொழுது அது வந்து சம்திங் தே ஆர் கிவிங் ரீசன் அப்படிங்கிறது வந்து உங்கள் கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்கக்கிட்ட ஒரு ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ரீசன் கொடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கொடுக்காதீங்க. பிகாஸ்க்கு அப்புறமா ஒரு 4, 5 வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ரீசன் கொடுங்க. ஸோ அந்த ரீசன் வந்து அவங்கக்கிட்ட நல்லாவே ரீச் ஆகும். ஸோ ஒரு அடிஷ்னல் டிப் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை லிமிட்டட் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸோ லிமிட்டட் ஆஃபர்ஸோ இல்லை எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். தேர்ட் வேர்ட் வந்து நவ். ஸோ இந்த நவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணணும். ஒரு பொருளை வந்து இப்போயே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிறதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட்டை வந்து சீக்கிரமாக வாங்குவாங்க. ஸோ அதற்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து நம்ம நார்மலாக சொல்வோம், ட்ரை ஆர் நியூ சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்வோம். இதற்கு பதிலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை ஆர் நியூ சர்வீஸ் நவ் அண்ட் கெட் எ ஃப்ரீ போனஸ். இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணும். ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுது அண்ட் அதே மாதிரி அந்த நவ் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஃப்ரீ போனஸும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது டக்குன்னு வந்து அந்த சேல்ஸுக்கான அந்த கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது உங்களால் அதிகமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த நவ் அப்படிங்கிற வார்த்தையில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹெட்லைன்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ரீல்ஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம். எப்படின்னா, டிஎம்எஸ் நவ் டு புக். ஒரு சிம்பிளாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்த 3 வார்த்தைகளுமே வந்து என்ன அப்படின்னா, யூ, பிகாஸ் அண்ட் நவ். இந்த 3 வார்த்தைகளையும் வந்து எப்படி ஒரு சென்டென்ஸில் அழகாக யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது நார்மலாக வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்போ ஒரு ஆர்கானிக் சோப் பிராண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, வி செல் ஆர்கானிக் சோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, யூ வில் லவ் ஆர் ஆர்கானிக் சோப்ஸ் பிகாஸ் தே ஆர் ஜென்டில் ஆன் யோர் ஸ்கின். ஆர்டர் நவ். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த 3 வார்த்தையுமே இதில் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது யூ வில் லவ் ஆர் யூ கெட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி ஆரம்பித்தோம், யூ வில் லவ் ஆர் ஆர்கானிக் சோப்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். அப்போ அதற்கான ரீசன் ஏன் எங்களோட சோப்பை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஏன் கொடுக்குறோம் இல்லையா? பிகாஸ் அப்படிங்கிற அந்த ரீசனுக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், தே ஆர் ஜென்டில் ஆன் ஆர் ஸ்கின். உங்களோட ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆர்டர் நவ். இப்போயே ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த ஏர்ஜென்சியும் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம அந்த ஒரு வார்த்தைகளில் வந்து ஒரு மெசேஜஸ் வந்து அழகான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா ட்ரிகர் ஆகும். ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் ஏற்பட்டு அது மூலமாக அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம், அவங்களுக்குலாம் மட்டும் ஏன் சேல்ஸ் நடக்குது, நம்மளுக்கெல்லாம் நடக்கலை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக வந்து அவங்களுக்கான சேல்ஸ் அப்படிங்கிறத அவங்க அதிகப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 வேர்ட்ஸுமே வந்து ரொம்பவுமே சிம்பிளான வேர்ட்ஸ், யூ, பிகாஸ், நவ். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்கள் அந்த சேல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணேன். அந்த ஆட் வந்து நல்லாவே ஒரு ரீச் ஆச்சு. ஸோ அந்த யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த ஆட்ஸில் பார்க்கும்பொழுது அந்த கஸ்டமர் வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து எனக்கு பர்சனலான ஒப்பீனியன். நான் வந்து வெறும் யூ மட்டும் தான் பயன்படுத்தினேன். அந்த யூ பயன்படுத்தும் பொழுதே வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து 3 வார்த்தையுமே கலந்தும் பயன்படுத்தி பாருங்கள், இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தையாக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. நான் எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்றதா இருந்தாலும் ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். அந்த சிம்பிளான விஷயத்த நீங்க யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அடுத்து நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆட்ஸ்லயோ, இல்ல போஸ்டர்ஸ்லயோ வேறெவர் நீங்க என்ன மெசேஜஸ்லாம் கன்வே பண்றீங்களோ, அந்த இடத்துல இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா எனக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கும். இன்னும் அதிகப்படியான வீடியோஸ் வந்து குடுக்கறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.